இன்றைய தேவ வார்த்தை மத்தேயு 26 அதிகாரம் 73வது வசனம். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். பேதுரு எவ்வளவுதான் இயேசுவை தெரியாதது போல் காட்டிக்கொண்டாலும் அவருடைய பேச்சு இயேசுவை வெளிப்படுத்துகிறது என்று ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய பேச்சு, நம்முடைய கிரியை, நம்முடைய செய்கை ஒவ்வொன்றும் இயேசுவை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சுக்கள் மூலமாகவும் கிரியைகள் மூலமாகவும் ஒன்று இயேசு கனப்படுத்தப்படுவார் அல்லது கனவீனப்படுத்தப்படுவார். இந்த காலை வேளையிலே என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய பேச்சின் மூலமாக, என்னுடைய செய்கையின் மூலமாக இயேசு வெளிப்படுகிறாரே, அவர் கனப்படுத்தப்படுகிறாரா அல்லது என்னுடைய செய்கையினாலே இயேசு கனவீனப்படுத்தப்படுகிறாரா என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த உலகம் உங்களை இயேசுவோடு இருக்கிறவர்கள் என்பதை எப்படி அறிந்து கொள்ளும்? நீங்கள் உடுத்துகிற ஆடையினாலோ அல்ல, நீங்கள் போகிற சபைகளினாலோ அல்ல, உங்களுடைய பேச்சினாலும் உங்களுடைய கிரியையினாலும் நீங்கள் இயேசுவோடு இருக்கிறீர்கள் என்பது இந்த உலகம் அடையாளப்படுத்தும். அந்த வாழ்க்கை இயேசுவுக்கு கனத்தை செலுத்துகிறதா அல்லது கனவீனத்தை செலுத்துகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை இந்த காலை வேளையில என்னுடைய வாழ்க்கை என் இரட்சகருக்கு, எனக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவருக்கு அது கனவீனத்தை ஏற்படுத்துமே ஆனால் அதை சீர்படுத்தி கொள்ள, அதை சரிப்படுத்தி கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன், ஆமேன்.